ஒரு ஃபேமிலியில 15, 20 பேர் இருக்கிறாங்க. 15, 20 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு போக வர்றதுக்காக ஒரு பெரிய ஒரு வேன் இருக்குது. அந்த இது ஓனர். அந்த வேன் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்கிற காஸ்ட்லியான வேனா இருக்கட்டும். மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்றது BMW. அது நல்லா இருக்கிறது காஸ்ட்லியானது. அதை வச்சு ஒரு டிரைவரை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. இப்போ அந்த டிரைவர் வந்து 3 வருஷத்துக்கு ரெனியூல் பண்ணுவாங்க. டிரைவர் மாற்றணும் மாற்றலாம். யாராவது டிரைவர் எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த முதலாளி வந்து அது என்னன்னு பார்த்து முடிவெடுத்து மாற்றணும் மாற்றுவார். அப்படி அந்த மாதிரி அப்போது அந்த டிரைவர் அந்த டைம் வந்துடுச்சு. 3 வருஷத்துக்கு அந்த அக்ரிமெண்ட் டைம் முடிஞ்சு டிரைவர் மாற்றலாங்கிறது. அப்போ நிறைய பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த பழைய டிரைவரும் அப்ளிகேஷன் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த வேலை வேணும்னு கேட்டு, ஏன்னா அது மெர்சிடிஸ் பென்ஸ் ஓட்டுறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. அவ்வளோ நல்ல வண்டி ஓட்டணும், நான் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு இது. அந்த மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே பழைய டிரைவர் இருந்ததும் போடுறாங்க. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி போட்டவங்களும் போடுறாங்க. அந்த அப்ளிகேஷன் போடுறாங்க. நாங்கள் வந்து செய்கிறோம், நாங்கள் வந்து ஓட்டுறோம் வண்டியை அப்படின்னு. இதில் வந்து புதுசாக லைசன்ஸ் எடுத்தவங்களும் அதில் வந்து அந்த இது போடுறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய கோரிக்கை இருக்கும். இப்போ இருக்கிற டிரைவர் என்ன தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க சில பேர். சில டிரைவர் பழைய டிரைவராக வேலைக்கு இருந்தார்ல, அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சரியா அடிக்கடி பிரேக் போட்டுறாரு, வண்டி மெயின்டைன் பண்ணுறது இல்லை அப்படி இப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒருத்தர் குறை சொல்கிறாங்க அந்த வேலை பிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த புதுசாக லைசன்ஸ் எடுத்துட்டு வந்தவங்களும் அதே மாதிரி சொல்கிறாங்க, அவர் அடிக்கடி குழியில் போய் விட்டுறாரு, அதனால வண்டி வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போயிருக்காங்க, நாங்கள் ஓட்டினா சரியா வரும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த டிரைவருக்கு முன்னாடி இருந்தவங்கள வந்து நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? சில டிரைவர் இருக்கிறாங்க. அது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிரைவரோட வேலை செஞ்சுட்டு இருந்தவர் இறந்துட்டாரு. அதுக்கு பதிலாக வந்து ஒரு டிரைவர் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டினார். அதுக்கப்புறம் இந்த டிரைவர் எடுத்து இவர் போட்டார். மறுபடியும் நீல் வரும் இல்லையா? அப்போ இந்த டிரைவர் எடுத்து போட்டு ஓட்டிட்டு இருக்காரு. இப்போ இந்த டிரைவருக்கு வந்து நீல் வந்திருக்கு. இந்த டிரைவரும் இருக்கிறதா இருக்கலாம், ஆனால் அது ஓனர் தான் முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ அந்த ஓனர் என்ன முடிவு எடுப்பாரு? புதுசாக லைசன்ஸ் எடுத்தவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அவருக்கு வண்டி கொடுப்பாரா? இல்லை இதுக்கு முன்னாடி டிரைவர் ஓட்டிட்டு இருந்தா அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி மறுபடியும் அந்த வேலை பிடிச்சி ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டினாரு, அவருக்கு வேலை கொடுப்பாரா? இல்லை வந்து பழைய டிரைவரவே இருக்கலாங்கிறது முடிவு பண்ணுவாரா? இதில் வந்து எது பெட்டர் சாய்ஸாக இருக்குங்கிறது நம்ம யோசிக்கணும். இதில் வந்து அந்த டிரைவர்களுக்கு சில டிரைவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை இவர் நல்லா ஓட்டுவார் பண்ணுவார் அப்படி இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஓனருங்கிறது எப்படி முடிவெடுப்பார்? எது சரியான முடிவாக இருக்கும்? இது நம்மகிட்ட அந்த முடிவு கொடுத்தாங்க, நாம் எப்படி எடுப்போம்? உங்ககிட்டயும் அந்த முடிவு கொடுத்தா நீங்கள் எப்படி எடுப்பீங்க? அந்த முடிவு யோசிச்சு சொல்லுங்க பாப்போம்.